இந்த படத்துல உங்களோட ரியல் லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நீங்க பேஸ் பண்ணி உள்ள சீன் வச்சிருக்கீங்களா? இல்ல. நெறையா அது மாரி இருக்கும். ம். இப்ப இந்த படத்துல வந்து ஒரு நிலம் விக்கிற சீன் இருக்கும். அது எங்க வீட்ல நடந்த கதை தான் ம். அது. எங்க தாத்தாவுடைய நிலத்த எங்க அப்பா, எங்க சித்தப்பா எல்லாம் வித்தாங்க. அந்த சீன் தான். அது மாரி எல்லாமே இப்போ வந்து எப்படின்னா, நமக்கு நடந்தது தான் நாம எடுக்கணும்னா, பிறருடைய வலிய நான் உணரவே முடியாது. முடியாது. உங்க கஷ்டத்த என்னால உணர முடியாது. நாம வந்து ஒரு மனிதன். மத்த விலங்க விட நம்ம கொஞ்சம் நடக்கிற விஷயங்கள எல்லாத்தையும் ஈஸியா உணர முடியும். அப்போ ஒரு மனுஷன்னா, மனிதன்றதுக்கு விலங்குக்கும் ஒரு முதல் வித்தியாசமே என்னன்னா, பிறருடைய வலியை வந்து தன் வலி போல உணர்ந்து, ம். அத சார்ந்து நம்ம வந்து அந்த வலியின் பக்கம் நிற்பது தான் உண்மையான ஒரு கலைஞனா இருக்க முடியும். ம். அதன் அடிப்படையில எனக்கு அது நிகழுது, நிகழலன்றத விட, ம். இந்த மக்களுடைய ஒவ்வொரு வலியுமே நம்மளால அத உணர்ந்துக்க முடியும். அதன் அடிப்படையில தான் நான் வந்து எல்லாத்தையுமே உள்வாங்கி நான் எழுதியிருக்கேன்னு நம்புறேன். இப்போ நீங்க ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால, இப்ப கவிஞர்ல நெறைய வகைகள் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து முழுக்க முழுக்க காதல்களையும், பெண்களையும் ரசிக்கக்கூடிய கவிஞர். ஒரு சில பேர் வந்து சமுதாயத்தையும், சமூகத்தையும் ரசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பொது உடைமையில எழுதுறவங்களா இருப்பாங்க. இப்போ உங்களோட பார்வையில நீங்க கவிஞரா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல, கவிஞருக்கும், இங்க இருக்கக்கூடிய இயக்குனருக்குமான வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? இல்ல கவிதை வந்து நம்ம மட்டுமே தான் பயன்படுத்துறோம். பயன்படுத்து அது வந்து ஒரு ஒரு கவிதை வந்து ஏதோ ஒரு சம்பவத்துல வந்து நமக்கு வந்து இதாகும். ம். அதனுடைய பாடுபொருள் ரொம்ப சிக்கலா இருக்கும். இல்லன்னா வந்து அது தனி மனித சார்ந்த கூட இருக்கலாம். ம். அதுல ஒரு பொருளாதாரம்ன்றது ஒண்ணு இருக்காது. இருக்கும். அதுல வந்து வேற எந்த ஒரு கேமராமேன் இருக்க மாட்டாரு. அதுல ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்க மாட்டாரு. தனிநபர் தான். யாருமே இருக்க மாட்டாங்க அதுல. ம். இது வந்து ஒரு பெரிய ஒரு ரூ. 10,00,00,000 பொருள் இதுக்குள்ள வரணும்போது, இதுக்குள்ள பல கலைஞர்கள் வராங்க, வராங்க. அப்ப அவங்களுக்கு நான் புரியிற மாரியான ஒரு வொர்க்குன்னும்போது, இது 2மே டோட்டலா வேற ஒண்ணு. ம். கதைக்கும், திரைக்கதைக்குமே வேற ஒண்ணு. இப்ப நாவலுக்குமே, படத்துக்குமே வேற ஒண்ணா இருக்கும். அப்படின்னும்போது இது வேறு, அது வேறு. ஆனா, எல்லாத்துக்குள்ளயும் வந்து நமக்குள்ள ஒரு அந்த படைப்பாளினுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கணும். அது யார் பக்கம் நம்ம நின்னு இந்த கதைய நம்ம சொல்லணுன்ற அந்த நேர்மை மட்டும், அது ம். கவிதைக்கும் உண்டு, எல்லா படைப்புக்கும் உண்டு. எல்லா ஓவியத்துக்கு படைப்பும். உண்டு. ம். அது வந்து எல்லா கலைகளுக்குமே ஒரு படைப்பாளன் வந்து யார் பக்கம் நிக்கணுன்ற அந்த பார்வை வந்து ரொம்ப முக்கியமானது.